பெற்றுக் கொள்கின்றோம். இந்த சிலை அசோகருடைய சிலை. உலகெங்கிலும் கட்டியான மாவீரன் அசோகர் விரும்பிய பௌத்தத்தை ஏற்று அமைதியை விரும்பினார். அவர் இந்த ஆயுதங்களை பிறந்த நாளை தான் நாம் விஜயதசமி நாளாக கொண்டாடுகிறோம். ஆயுத பூஜை என கொண்டாடுகிறோம். இன்றைக்கு பௌத்தம் மாநிலங்களில் செழித்தோங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த 6ஆம் நூற்றாண்டிலிருந்து பௌத்தம் இங்கே செழித்து வளர்ந்திருக்கின்றது. சீன பயணி யுவான் சுவான் காஞ்சிபுரம் வந்திருக்கின்றார். அவருக்கு முன் பாதியான் வந்திருக்கின்றார். காஞ்சிபுரம் இந்து கோவில்கள் அனைத்திலும் பௌத்த அடையாளங்கள் இன்று வரையும் காணப்படுகின்றது. அண்மையில் இருக்கின்ற இந்த ஏராளமான கோயிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடக்கு வாசலில் அந்த மதில் சுவற்றில் பகவான் புத்தருடைய புடைப்பு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டது. எதிரில் இருக்கின்ற கச்சமேஸ்வரர் கோவிலிலும் கச்சமேஸ்வரர் கோவிலுடைய இந்த முக்கிய பிரதான மண்டபத்திலும் புத்தருடைய சிலை இருக்கின்றன. மனராஜர் பெருமாள் கோவிலில் புத்தருடைய சிற்பங்கள் காண கிடைக்கின்றன. இப்படி காஞ்சிபுரம் மண் என்பது பௌத்தம் செய்து தொடங்கிய மண். இலங்கையிலிருந்து பௌத்தர்கள் இங்கே வந்தார்கள். இங்கிருந்து இலங்கைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. மணிமேகலை நமக்கு உணர்த்தியிருக்கிறது. அப்படி காஞ்சிபுரம் மண்ணானது காஞ்சிபுரம் மண் பௌத்த மண். இங்க இருக்கிற இந்துக்களின் மண் அல்ல, இந்துத்துவ மண் அல்ல, சங்கர மடத்துக்கு சார்ந்ததல்ல காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்பது பௌத்தர்களின் மண் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்து சொல்லவே இது போன்ற பௌத்த பேரணிகளை, பௌத்த யாத்திரைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த தோழர்களே, காஞ்சிவாழ் பெருமக்களே, பௌத்தம் அமைதியை போதிக்கிறது. பௌத்தம் சாந்தத்தை போதிக்கிறது.